பம்பலப்பிட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய நேற்றிரவு 11:30 அளவில் இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சக ராஜத் ரோஹன தெரிவித்தார். உயிரிழந்த நபரின் உடலில் சில வெட்டு காயங்கள் இருந்ததை அங்கு சென்ற எம்மால் அவதானிக்க முடிந்தது. குறித்த நபர் கோட்டைக்காலாறு கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர் என இன்று காலை தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த நபர் ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டுடனும் இடுப்பு பட்டியுடன் கூடிய நீல நிற கட்டை காட் சட்டையொன்றையும் அணிந்திருந்தார். முதுகில் தொங்குவிடப்பட்ட பையுடன் குறித்த நபர் கீழே விழுந்திருந்தமையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது. மோட்டார் சைக்கிள் ஓட்டும் போது பயன்படுத்தப்படும் 2 கையுறைகள் சடலத்திற்கு அருகில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அவரின் காட் சட்டை பையிலிருந்து சில தாள்களையும் போலீசார் எடுத்துள்ளனர். நீதவான் விசாரணைகளின் பின்னர் சடலம் அவ்விடத்திலிருந்து இன்று பகல் எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் பொருட்டு 2 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அத்துடன் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் விசேட சாட்சிகள் சில கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். பம்பலப்பிட்டியில் கொலை செய்யப்பட்டவரின் உறவினர்கள் கொழும்பிற்கு வருகை தந்திருந்த போது எமக்கு கருத்து வெளியிட்டனர். வந்து இப்போ 2 வகைகளையும் கிடைக்கிற ஊருக்கு வருவார். ஊருக்கு வந்து இதில் இந்த ஆக்களை கொண்டு வைக்கிற வேலையை செய்து தெரிஞ்சு வேறு அங்கே என்ன ஒரு இதுக்கும் ஊர்லேயே அவ்வளவு நல்ல நிலைமையில் ஆள் இல்லை. மனைவி அவர் வாய்ப்பு லண்டனுக்கு போகிறதுக்கு தான் அவர் இந்த கஷ்டமான நிலையிலேருந்து இப்போ எங்கள் இரவு நைட்டு 11 மணிக்கு எங்களுக்கு கோல் வந்தது. இப்படி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு புள்ள கோல் எடுத்து சொன்னது. லண்டன்லேருந்து எங்களோட அவரை வைஃப் சொன்னது. எங்களை மருமகள் அக்களமால் தான் அவரை வைஃப் அவர் சொன்னது. மட்டக்களத்தில் உள்ள இவர்களின் வீடே இது. சம்பவத்தை அறிந்தவுடன் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகினர். பாஸ்போர்ட்டை கொண்டு வான்னு சொல்லி போன